கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நல்ல காலை வேளையிலும் கூட நாம் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தும்படியாக நாம் ஒன்றாக அவருடைய பாதத்திலே கூட்டி சேர்த்த நம்முடைய தேவாதி தேவனுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். இந்த வேளையில் கூட நம்முடைய வீடுகளில் இருக்கிறதான தேவ பிள்ளைகள் யாவரும் தயவு செய்து குடும்பமாக முழங்கால் படியிட்டு நாம் இந்த ஆராதனையை ஜெபித்து ஆரம்பிக்க இருக்கிறோம். ஆகையால் நாம் இருக்கிற இடத்துல நம்முடைய வீடுகளிலே முழங்கால்களை முடக்கி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனை நாளிலும் உம்முடைய சந்நிதிகள் உம்மை கூடி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்மை ஸ்தோத்தரித்து ஆராதித்து உயர்த்த இந்த நல்ல தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் எங்களை குடும்பத்தை கண்ணின் மணி போல நீங்க பாதுகாத்து வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்க வாழ்விலே தேவன் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை எண்ணி எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதிகளையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. பாடல் வேலைகளை ஆசீர்வதித்திருடும் ஆண்டவரே. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் பாடி உம்மை ஆராதிக்க கிருபை தருவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பின் தூய திரு சமூகம் எங்க மத்தியிலே இறங்க வேண்டுமாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் கூட விசேஷமாக சங்கீத வேத வாசிப்பின் பகுதியை ஆசீர்வதிப்பீராக. ஆராதனையிலும் கூட கர்த்தருடைய செகனா மகிமையை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர கிருபை தருவீராக. இந்த ஆராதனையிலும் கூட ஆண்டவரே தங்கள் வீடுகளில் இருந்து ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரே எங்களோடு கூட பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னங்களை நிரப்பட்டும் அப்பா. ஆராதிக்கிற வேளையிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை தருவீராக. பரிசுத்த ஆவியானவரே நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஏற்ற மன்னாவை கர்த்தர் கொடுக்கும்படியாய் சுபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஜனத்தோடு என்ன பேச சித்தமாய் இருக்கிறீரோ கர்த்தராகிய ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட பேசுவீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீரே முழு பொறுப்பும் எடுத்து வழிநடத்தும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையின் மேகம் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் பிரசன்னம் இந்த ஆராதனை நாளிலே ஒவ்வொரு மகனையும் அளவில்லாமல் நிரப்பும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி நடத்துவீராக. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், உம்முடைய தயவு இரக்கம் வெளிப்படட்டும் அப்பா. அப்படியே நீங்க செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கனம் மகிமை மேன்மை புகழ் யாவையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் ஒரு பாடலை நாம் பாடி நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை என்ற பாடலை நாம் பாடி ஆண்டவரை துதிக்கலாம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்திடுவோம். எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணிப்பார் எண்ணிப்பார் எபினேசர் செய்த நன்மைகளை. தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே. நொறுக்கப்பட்டார் நம் மீட்படைய நித்திய ஜீவன் தந்தார். தண்டிக்கப்பட்டார் நம் மன்னிப்படைய நீதிமானாக்கினாரே.
தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். செய்த நன்மைகளை செய்த நன்மைகளை காயப்பட்டார் நம் சுகமாக நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகிறார். காயப்பட்டார் நம் சுகமாக நோய்கள் நீங்கியதே. சுமந்து கொண்டார் நம் பாடுகள் சுகமானும் தழும்புகிறார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார் செய்த நன்மைகளை. சாபமரா நம் சாபம் நீங்க நீட்டாரை சாபத்தினின்று அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்ட சிலுவையினார். சாபமரா நம் சாபம் நீங்க நீட்டாரை சாபத்தினின்று அபிரகாமின் ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டோம் சிலுவையினார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார் செய்த நன்மைகளை. ஏழ்மையார் சிலுவையிலே செல்வந்தானாய் நாம் வாழ சாவையத்தார் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். ஏழ்மையார் சிலுவையிலே செல்வந்தானாய் நாம் வாழ சாவையத்தார் நம் ஜீவன் பெற முடிவில்லா வாழ்வு தந்தார். நன்றி 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 கோடி கோடி நன்றி பலிகள் செலுத்திடுவோம். நன்றி 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 பலிகள் செலுத்திடுவோம். எண்ணிப்பார் எண்ணிப்பார் செய்த நன்மைகளை எண்ணிப்பார் எண்ணிப்பார் செய்த நன்மைகளை. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடினோம். ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். விண்ணிலும் மண்ணிலும் உண்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா என்ற பாடல் நாம் பாடி ஆண்டவரை பேசலாம். விண்ணிலும் மண்ணிலும் உண்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உண்மையை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உண்மையல்லாமல் ஆசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உண்மையை வாஞ்சிக்கிறேன். ஆசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே.
உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் அசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. உலக தோற்றம் முன்னே என்னை கண்டீரையா. உம்மன்பு ஆச்சரியா, உம்மன்பு அதிசயா. உம்மன்பு ஆச்சரியம், உம்மன்பு அதிசயம், உம்மன்பு உயர்ந்ததையா. ராஜா உம்மன்பு உயர்ந்ததையா. அசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. அசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. உன்னிலும் உன்னிலும் உண்மையெல்லாம் அசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் அசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையை வாஞ்சிக்கிறேன். இறந்த நாள் முதல் பாதுகாத்தீரையா. இறந்த நாள் முதல் பாதுகாத்தீரையா. மறந்திடவில்லை, கைவிடவில்லை. மறந்திடவில்லை, கைவிடவில்லை. என்னை விட்டு விலகவில்லை. ராஜா என்னை விட்டு விலகவில்லை. அசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. அசையெல்லாம் நீர்தானே, வாஞ்சையெல்லாம் நீர்தானே. விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் அசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். விண்ணிலும் மண்ணிலும் உம்மையெல்லாம் அசைகள் இல்லையா. கண்ணீரை தேடும் மான்கள் போல உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஆயுள் காலமெல்லாம் இயேசுவை போதுமே. ஆயுள் காலமெல்லாம் இயேசுவை போதுமே. மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம், மண்ணில் வாழ்ந்திடும் நாட்களெல்லாம் உம்மை மறப்பதில்லை.
சங்கீத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41 சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 41. சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாள் கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார். பூமியில் அவன் பாக்கியவனாய் இருப்பான். அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடுவீர். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிக் கொள்வீர். கர்த்தாவே, என்மேல் இரக்கமாயும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். அவன் எப்பொழுது சாவான்? அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞரெல்லாம் என் மேல் ஏகமாய் முன்முணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீராவியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் என்னை எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள். என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவரும் என் அப்பம் புசித்தனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். கர்த்தாவே, நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஆமென். அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தலாம். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன் என்ற பாடல் நாம் பாடி ஆண்டவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே போகல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே போகல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். இயேசுவே வாழ்வென்று கற்றுக்கொண்டேன், அவரால் அத்தனையும் பெற்றுக்கொண்டேன். என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே போகல. என் ஜெபமெல்லாம் வீணாக போகல, என் விசுவாசம் என்றுமே போகல. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், தடையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். உம்முன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். உம்முன் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் என்னை பலவானாய் காண்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். என் நேரத்தை முதலீடு செய்கிறேன், மகிமையை அறுவடை செய்கிறேன். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும், அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும், பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும்
மழையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். தடையெல்லாம் மழையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். அந்நிய பாசை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. அந்நிய பாசை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே. நான் சொல்ல பரலோகில் கல்லுமே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே. நான் சொல்ல பரலோகில் கல்லுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. துதியும் ஜெபமும் பெருக பெருக எங்கள் சபையும் பெருகுதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே. அபிஷேகம் முகங்களை முடிக்குதே. தேசத்தின் கட்டுகள் மாறுதே. அபிஷேகம் முகங்களை முடிக்குதே. ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் ஐயோ மேலாக எனக்காக வேலை செய்யும். ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. அந்நிய பாசை பேச பேச ஆவியும் மணலாய் மாறுதே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே. நான் சொல்ல பரலோகில் அருளுமே. நான் சொல்ல பரலோகில் கட்டுமே. நான் சொல்ல பரலோகில் அருளுமே. நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் சொல்லும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் அக்கினியாய் மாறும். அதையெல்லாம் விடையாக மாறி போகும். அபிஷேக வெள்ளம் நதியாக பாயும். பரலோகம் எனக்காக வேலை செய்யும். நான் ஜெபிக்கும் நேரம் நன்றி ஹோலி ஸ்பிரிட் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட் thank you ஹோலி ஸ்பிரிட். நீரோடு சமிக்கிறாய் ஆண்டவரே. பக்ஷகதரபாதி மண்டலரபா ரியாகதரபா பக்ஷகதராதி மண்டலரபா ரியாகதரபா பக்ஷகதரபா ரியாகதரபா பக்ஷகதராதி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, உம்மை நாங்கள்
பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். ஆராதித்து துதித்துக் கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவிக்குள்ளாக அவரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நீ நல்லவர், நீ அற்புதர், இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தவர், நீ நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை கரம்பிடித்து நடத்துகிறவர், நீ நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அடைக்கல பட்டணமே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இரட்சணிய கொம்பே உம்மை துதிக்கிறோம் அப்பா. அரணான கோட்டையே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பலத்த துருகமே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீங்கு வரும் நாளிலே கூடார மறைவிலே மறைத்து எங்களை பாதுகாத்து வருகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்களை அப்படியாக பாதுகாத்து நடத்தி வந்த இயேசப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு நல்லவர், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவரே, அதிசயங்களை நடப்பிக்கிறவரே, ஆச்சரியமானவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாமத்தை சொல்லி துதித்துக் கொண்டே இருப்போம். இயேசப்பா உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாழ்மையில் எங்களை கண்ணோக்கி பார்த்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சிறுமையும் எளிமையுமான எங்கள் மேல நினைவாயிருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நானோ சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவரே. எங்களை நினைத்தருளுகிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நான் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் அப்பா. சிறுமைப்பட்டவர்களின் நம்பிக்கை ஒருபோது கெட்டு போவதில்லை, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இதுவரைக்கும் எங்களை நடத்துகிற தெய்வமே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தண்ணீர்களை கடக்கும் போது எங்களோடு இருந்து எங்களை கரம்பிடித்து நடத்துகிறவரே, ஆறுகள் எங்கள் மேல் புரளாமல் எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெள்ளம் போல சாத்தான் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஜெயக்கொடி நாட்டுகிறவரே, யெகோவா நிசி என்னும் நாமத்தை உடைய தேவனை துதிக்கிறோம். எங்கள் வெற்றி கொடியே உம்மை துதிக்கிறோம், எங்கள் ஜெயக்கொடியே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் கேடகமாகிய தேவனே உம்மை துதிக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்க்க கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தரை துதியுங்கள், அவன் நல்லவர், அவன் கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ விதமான குறைவுகள், அவைகள் மத்தியிலும் கூட ஆண்டவர் நம்மை தேவைகளை சந்தித்து நிறைவாய் நடத்தின தயவை நினைத்து அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒன்றுமில்லாத நேரத்திலும் எங்களுக்கு உதவி செய்தவரை துதிக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் எங்களை பலப்படுத்தின தேவனை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரக்கம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ராஜனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. படைத்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரம்பொருளே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏக சக்கராதிபதியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜோதிகளின் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளின் நாயகரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நன்மையான ஈவுகளை அப்பா பரத்திலிருந்து எங்களுக்கு அருளி செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை ஆண்டவர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உதவி செய்யும் கண்மலையே உம்மை துதிக்கிறோம். ஒத்தாசை அனுப்புகிற பர்வதமே உம்மை துதிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் செய்வேனா என்று திகைத்த போது எல்லாம் நான் செய்வேன் என்ற தேவா. என் செய்வேனா என்று திகைத்த போது எல்லாம் நான் செய்வேன் என்ற தேவா. வார்த்தைகள் போதா, வருஷங்கள் போதா, வார்த்தைகள் போதா, வருஷங்கள் போதா. வானாதி வானவர் உம்மை பாட, வானாதி வானவர் உம்மை பாட. துக்கத்திலே நான் துடித்த போது என் பக்கத்திலே நின்ற தேவா. துக்கத்திலே நான் துடித்த போது என் பக்கத்திலே நின்ற தேவா. வார்த்தைகள் போதா, வருஷங்கள் போதா, வார்த்தைகள் போதா, வருஷங்கள் போதா. வானாதி வானவர் உம்மை பாட, வானாதி வானவர் உம்மை பாட. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. மாணவரே அல்பா ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்பா ஒமேகாவும் ஆனவரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை ஆராதனை உமக்கு, ஆராதனை. உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்தி உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரே, உயர்ந்தவரே, எங்கள் இதயத்திலே வீற்றிருக்கிறவரே, எங்களுக்குள் வாசமாய் இருக்கிறவரே, அப்பா வைத்திருக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் அப்பா. என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை ஆட்கொண்டவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். ஹரி
பரிசுத்தரே பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தரே. என்னை நேசித்தவர் நீரல்லவா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசித்தவர் நீரல்லவா, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தரே பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தரே பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. நீ பரிசுத்தரே, நீ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை ஆட்கொண்ட ராஜாவே, எங்களை ஆண்டு நடத்துகிற எஜமானரே, அரசாள்கிற தெய்வமே, ஆண்டு நடத்துகிறவரே, ஆட்கொண்ட தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். மன நிறைவோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து போற்றுகிறோம், உம்மை ஆராதித்து புகழ்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். Thank you Jesus. இயேசுவே நீ நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஜீவ நீரூற்று நீதானப்பா, ஜீவ நீரூற்று நீதானப்பா. உந்தன் மேல் தாகம் கொண்டே, உந்தன் மேல் தாகம் கொண்டே. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். ஸ்தோத்திரம் அப்பா.
நீரே எனதெல்லாம், உம்மையே நேசிப்பேன். நீரே எனதெல்லாம், உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். அப்பா, உம் அன்பு ஒன்றே போதும், உயிருள்ள நாளெல்லாம். ராஜா, உம் பாசம் ஒன்றே போதும், ஜீவிய நாளெல்லாம். அப்பா, உம் அன்பு ஒன்றே போதும், உயிருள்ள நாளெல்லாம். ராஜா, உம் பாசம் ஒன்றே போதும், என் ஜீவிய நாளெல்லாம். நீரே எனதெல்லாம், உம்மையே நேசிப்பேன். நீரே எனதெல்லாம், உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உளமாற நேசிக்கிறோம், மனதார நேசிக்கிறோம். ஏசப்பா, நீங்க நல்லவர். நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ராஜா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல பாசம், ஒரு தந்தை போல நேசம், தோழன் போல தோளின் மீது சுமப்பவரே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. Thank you, Lord. நினைவாய் இருப்பவரே.
கால்களை ஸ்திரப்படுத்தும் என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் நேசிக்கிறேன். அப்பா, எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவரே, நினைவா இருப்பவரே, என் பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை நான் தேடுகிறேன். என் பலனும் நீரே, என் கோட்டையும் நீரே, உம்மை நான் நேசிக்கிறேன். Thank you, Jesus. எங்கள் நினைவாயிருப்பவரே, உம்மை நேசிக்கிறோம். எங்களை ஒருபோதும் மறவாதவரே, கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே, எங்களை தூக்கி சுமக்கிறவரே, எங்கள் மார்போடு அணைத்துக் கொள்கிறவரே, எங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறவரே, எங்கள் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவரே, எங்கள் இதயத்தை பார்க்கிறவரே, உம்மை துதிக்கிறோப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Hallelujah. 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எனக்கு யாருண்டு கலங்கிய நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு யாருண்டு கலங்கிய நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Master. Thank you, Jesus. குயவனின் கரத்தில் களிமண்ணா
Thank you, Jesus. உருவாக்கினே என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா தருகிறேன் உம் கரத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே எங்களுடைய கரத்துல முழுவதுமாய் தருகிறோம். தேங்க்யூ பரிசுத்தாவியானவருக்கு எங்களை முழுமையாய் கொடுக்கிறோம். தேவாவியானவருக்கு எங்களை முழுவதுமாய் கொடுக்கிறோம். இயேசு நல்லவர், இயேசு அற்புதமானவர், இயேசு அதிசயமானவர். உமக்கு நன்றி அப்பா. பரமக்குயவனே, உம்முடைய சமூகத்தில் எங்களை முழுமையாய் சமர்ப்பிக்கிறோம். முழுமையாய் பலிபீடத்தின் மீது வைக்கிறோம். பலிபீடத்தின் மீது வைக்கிறோம். ஆண்டவரின் சமூகத்தில் படைக்கிறோம். ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. ஒரு பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளுகிறது அப்பா. அப்பா, அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் அனுபவிக்க செய்கிறீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த நல்லவர், 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 நல்லவர். அற்புத பிரசன்னத்திற்கு நன்றி அப்பா. அற்புதமான மகிமைக்கு நன்றி அப்பா. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆவியானவரே, இந்த அசைவாடுதலுக்காக, உடைய பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம், உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus, thank you Jesus. பரலோக தகப்பனே, இந்த நல்ல ஆசீர்வாதமான ஆராதனை நேரத்திலும் எங்களை ஆட்கொண்டவுடைய அன்பின் பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் எழுந்தருளி இருக்கிறீரப்பா. எங்கள் குடும்பத்தில் அப்போ ஆராதித்த எங்கள் நடுவில் நீர் வந்து எங்களை பலப்படுத்தினீர், எங்களோடு பேசினீர், எங்களை ஆட்கொண்டீர், ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறீரப்பா. அற்புதமான பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட கர்த்தர் எங்களோடு பேசுவீராக. வேதத்தின் வாயிலாக கர்த்தருடைய ஆவியானவர் உடைய ஜீவ வார்த்தைகளை கொண்டு, உடைய வசனத்தை கொண்டு எங்களோடு பேசும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே உடைய சத்திய வார்த்தைகள் எங்களுக்கு நேராக வரட்டும். பவுல் பிரசங்கித்த பொழுது நீதியானுடைய இருதயத்தை திறந்தவர்களின் ஆண்டவர், அப்படியே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயம் உமக்கு நேராக திறக்கப்படட்டும். செவிகளுடைய வார்த்தைக்கு நேராக திறக்கப்படட்டும். அப்பா, நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இம்மட்டுமாக நாம் தேவனுடைய பாதத்தில் ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இந்த வேளையிலும் கூட எங்களோடு கூட இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் வீடுகளில் இருந்து இந்த இணையதளம் வாயிலாக கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறவர்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் காத்திருப்போம். பரிசுத்த ஆவியானவர்
தொடர்ந்து நம்மோடு கூட அவர் இடைபெற வல்லவராயிருக்கிறார். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வார்த்தைகளுக்கு நாம் ஆயத்தமாயிருப்போம். பரிசுத்த வேதாகமத்தை நாம் எல்லா தேவ பிள்ளைகளும் நம்முடைய கைகளில் எடுத்து வைத்துக் கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்போம். சிறு பிள்ளைகள், நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாவரும் இந்த முழு ஆராதனையில பங்கெடுக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற வேத பகுதி, அதன் தொடர்ச்சியாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவன் அதிலே பிரவேசிப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தப்படியாக, அவருடைய இதயத்தின் விருப்பப்படியாக செய்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார். அதுதான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு அவர் போதிக்கிறதை பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படியாக. அன்பான தேவ பிள்ளைகளை நாம் ஒருவேளை அதிகமாக ஜெபிக்கலாம், அதிகமாக நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கலாம். அது அதை விட முக்கியமானது, நம்முடைய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ, எப்படிப்பட்ட காரியத்தை நமக்குள் விரும்புகிறாரோ அப்படிப்பட்ட காரியங்களோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அந்த ஜெபங்களை அவர் அங்கீகரிக்கிறார். அப்படி இல்லாமல் நாம் நம்முடைய மனமோட போக்கில வாழ்ந்து கொண்டு ஏனோ தனவென்று ஜீவித்துக் கொண்டு ஜெபிக்கிற நேரம், ஆராதிக்கிற நேரம் மாத்திரம் பக்தியை காண்பித்து விட்டு வெளியில உலகத்திற்குள் போகும் பொழுது நம்முடைய இஷ்டமோட வாழ்ந்து கொண்டு இப்படியாக இருப்போமானால், இது ஏதோ ஒரு பக்தியின் வேஷத்தை தரித்துக் கொண்டிருப்போமானால் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதம் சொல்லுது பாருங்க, மத்தேயு ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்முடைய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியும். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த, ஒருவேளை விசுவாசிகள், ஊழியர்கள், மற்ற தேவ பிள்ளைகள் பார்ப்பதற்கு பார்வைக்காக ஜெபிக்கிறவர்கள், பார்வைக்காக ஆராதனை செய்து பக்தியை மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறவர்களை நாம் பார்க்கிறோம். ஆலயத்திற்குள் இருக்கும் பொழுது பயபக்தியோடு கூட காணப்படுவார்கள். வெளியிலே போகும் பொழுது மற்றவர்களோடு கூட பழகும் பொழுது அவருடைய கிரியைகள், அவருடைய கனிகள் சற்று வித்தியாசமானதாக இருக்கும். பைபிள் சொல்லுகிறது, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான விசுவாச பிள்ளைகளே, கனி உள்ள ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம் தேவைப்படுகிறது. வெறும் ஜெபம், ஆராதனை இதை மாத்திரம் செய்துவிட்டு நமக்குள்ளாக ஆவியின் கனிகள், பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் நமக்குள் இல்லை என்றால், நாம் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணினாலும், எவ்வளவு ஆராதனை செய்தாலும் அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த உலகத்தாருக்கு நமக்கு நிச்சயமாக ஒரு வேறுபாடு காணப்பட வேண்டும். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும், ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கும், அஞ்ஞானிகளுக்கும், அவிசுவாசிகளுக்கும் நிச்சயமாக ஒரு வேறுபாடு காணப்பட வேண்டும். நாம் அவர்களைப் போலவே பொறாமைப்படுகிறோம். அவர்களுக்குள்ள இருக்கிற கோபம் நமக்குள்ள இருக்கிறது, அவர்களுக்குள்ளாக இருக்கிற எரிச்சல், அவர்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, வைராக்கியம், எல்லா மாம்ச கிரியைகளை வைத்துக் கொண்டு ஜெப நேரத்தில் மட்டும் ஜெபிப்பது, ஆராதனை செய்வது, இப்படிப்பட்ட இந்த வேஷம் நமக்குள்ளாக தேவ பிள்ளைகளுக்குள் இருக்கவே கூடாது. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அவன் நமக்குள்ள ஒரு பகுத்தறிவு தேவை. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்ன விரும்புகிறார், என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இந்த எண்ணம் இல்லாம ஏதோ நம்ம வந்தோம், ஆராதனை பண்ணோம், ஜெபம் பண்ணோம், ஏன்னா அப்படியே நிறைய அப்படிப்பட்ட பழக்கத்திற்கு நம்ம வந்து விட்டதுனாலே கர்த்தருடைய பிரியத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் அதற்காக எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம், தேவனுடைய பரிபூர்ணமான பிரியம் இன்னது என்பதை நாம் பகுத்தறிய வேண்டும். அதற்கு கர்த்தருடைய சமூகத்துல பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ள, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம அந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி இருக்க சகோதரரே, சரீரங்களை பரிசுத்தம்
பிரியமான. அதாவது ஆலயத்திற்குள் வந்து ஆராதனை செய்யும் போது மாத்திரமல்ல, நம்முடைய உலக வாழ்க்கையிலே உலகத்தில் இருக்கும் பொழுது, அப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கும் போது அப்பவும் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு பிரியமாக, பரிசுத்தமாக, பயபக்தியோடு கூட நாம் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏதோ ஆலயத்திற்குள் வந்து மாத்திரம் நாம் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதனாலே அதனாலே எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். வாழ்க்கை முழுவதுமாக தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். உலகத்துக்குள் செல்லும் பொழுது, நம்முடைய ஊர்களில், நம்முடைய வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுது, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய குடும்பத்துல நம்ம எங்கெல்லாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அங்கெல்லாம் ஜீவபலியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில வாழ்ந்து விட்டு அதன் பிறகு வந்து தேவ சமூகத்துல பரிசுத்தமும் ஜீவ பலியுமாக ஆராதிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அப்படிப்பட்ட சர்வாங்க தகனமாக தினமும் நம்மை சர்வாங்க தகனமாக படைத்து வாழ வேண்டும். நிஜ வாழ்க்கையில் அப்படி இருக்க வேண்டும். ஏதோ ஆராதனைக்கு மாத்திரம் ஒரு வேஷம், ஜப நேரத்துக்கு மாத்திரம் ஒரு வேஷம் போடுவது அல்ல. தினமும் நம்முடைய நிஜ வாழ்க்கையில அப்படியாக அவரை ஆராதித்து வாழ வேண்டும், அவரை மகிமைப்படுத்தி வாழ வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலையில வந்து அவரை ஆராதனை செய்து அவரை மகிமைப்படுத்துவோமானால், அப்படிப்பட்ட ஆராதனை தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனையிலே ஆண்டவரே இறங்கன்னு சொல்ல வேண்டாம். அவர் வந்து அப்படியே அவர் சந்தோஷமாய் உறவாடுவார், நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. இதுக்கு பாத்தீங்கன்னா எல்லா ஆராதனைகளை பார்ப்போமானா ஏகதேசம் நம்முடைய தமிழ்நாட்டுல, நம்முடைய தேசத்தில் நடக்கக்கூடிய ஆராதனை முறைகளை பார்ப்போமானால் ஏதோ வருவாங்க, கடமைக்கு ஆராதனை செய்வார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார்கள், ஜெபிப்பார்கள், அதோடு கூட என்ன செய்து விடுவார்கள், போய் விடுவார்கள். உலகத்துக்குள்ள போகும் பொழுது உலகத்தாரை போல வாழ்வது, உலகத்தாரை போல பேசுவது, உலகத்தாரை போல நடப்பது, இப்படிப்பட்ட இரட்டை வாழ்க்கை என்பது நமக்குள்ளாக எப்போது என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு ஒருமனம் இருக்கணும், நமக்குள்ள ஒரு பயபக்தி இருக்கணும். ஏதோ தேவ சமூகத்துல மாத்திரம், ஆலயத்திற்குள் மாத்திரம் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? ஒரு பயபக்தி என்பது, வேஷம் என்பது இருக்கவே கூடாது. அப்படிப்பட்ட வேஷத்தை ஆண்டவர் நிச்சயமாக அவர் விரும்புவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆகிய அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், எப்படி அந்த வசனம் பாருங்க, வசனத்தை வாசிங்க. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும், ஏன்னா நம்ம என்ன எப்படி 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 ஆராதனை செய்து பழகி இருக்கிறோம்னா, வருவோம், ஆராதனை பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உலகத்தில் போய் நம்முடைய இஷ்டம் போல நம்ம வாழ்வோம். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்து என்ன செய்வோம்? பயபக்தியா ஆராதனை செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய சமூகத்திற்கு, ஆலயத்திற்கு வரும்போது மாத்திரம் அந்த அந்த ஆராதனை, பக்தி, அப்புறம் அந்நிய பாஷையில பேசுவது, இப்படிப்பட்ட காரியங்கள். அதுக்கப்புறம் வெளியில போகும்போது மாம்சத்துல 100% வாழ்வது. இது ஆண்டவர் விரும்புகிற புத்தியுள்ள ஆராதனை அல்ல. இப்படிப்பட்ட ஆராதனை நாம் செய்யும் போது அந்த ஆராதனையை அவர் முகர்ந்து பார்க்கிறவர் அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். அவர் மீது வைத்திருக்கிற அன்பினாலே, அவர் மீது வைத்திருக்கிற நேசத்தினாலே ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் வாழ எத்தனிப்பது, பிரயாசப்படுவது. ஒரு நாள் ஆண்டவரே உமக்கு நான் பிரியமாய் இருக்கணும், நீர் எனக்குள்ளாக எப்போது வாழ்கிறீர், எப்போது வசிக்கிறீர். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகையினால இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நமக்குள்ள இருப்போம்னா, ஏதோ ஜப நேரத்தில் மாத்திரம் அப்படி இல்லை, எப்போது ஜபித்துக் கொண்டு, எப்போது தேவ சித்தம் தான் என்னுடைய வாழ்க்கையில உணவாக மாற வேண்டும். போஜனம் தேவனுடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் செய்து நிறைவேற்றுவது. உங்களுடைய பரிபூர்ண சித்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுடைய சித்தப்படியே வாழணும். ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமானதையே செய்யணும். அதற்கு எனக்கு உதவி செய்யும். ஏதோ அவரை நோக்கி அந்த வசனம் சொல்றது பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது பாருங்க, வாசித்து பார்ப்போமானா இப்படியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம், 7:22 வாசிப்போம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே 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 உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம்
தெய்வம் அல்லவா. ஏன்னா இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவர்கள், தீர்க்க தரிசனம் குறைக்கிறவர்கள், இவர்களெல்லாம் நல்ல ஜெபிக்கிறவர்கள், ஆராதனை செய்கிறவர்கள், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணிக்காமல் இந்த காரியத்தை செய்கிறவர்களை பார்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை தான் கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கள்ள ஊழியக்காரர்கள் என்று வேதம் நமக்கு எச்சரித்து சொல்லுகிறது. ஆகிய நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய விசுவாசிகளாகிய நாமாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாகிய நானாக இருந்தாலும், எந்த விசுவாசிகளாகி எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, வெறும் அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் இப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்துவிட்டு தேவ சித்தத்தை பகுத்தறியாமல் நம்முடைய மனம் போல வாழ்க்கை வாழ்வோமானால் அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படிப்பட்டவர்களை பார்த்தேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பார்த்து வாசிக்கலாம். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. ஆண்டவர் என்ன சொல்வாரு? அப்படிப்பட்டவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவார். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவார். அவ்வளவுதான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒருவேளை அவங்க கண்ணீரோடு ஜெபிக்கலாம், முழங்கால நின்று ஜெபம் பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். வேதம் சொல்றது பாருங்க, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீதிமொழிகள் 15:8 இப்படியாக சொல்லுகிறது. வாசிப்போம். நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது அவருக்கு பிரியம். அடுத்த இரண்டாவது பாயிண்ட், செம்மையானவர்களின் ஜெபம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்டுவாங்க நம்ம எண்ணக்கூடாது. பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிரியமாய், அவருக்கு சித்தமாய் யார் யார் வாழ்ந்து ஜெபிக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுடைய ஜெபம் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. நன்றாக நீங்க அறிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டுவார். ஏன்னா பயங்கரமா ஜெபிக்கிறார்கள், பயங்கரமாக ஆராதிக்கிறார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. ஆராதனை, ஜெபம் இதைத்தான் முக்கியமா பண்ணி கொண்டிருக்கிறார்கள், முக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன, அதை யாருமே இன்றைக்கு சொல்லிக் கொடுப்பதாக தெரியவில்லை. ஜெபம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படி சொல்றாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினுடைய விருப்பம், அவர் மனசுக்குள்ள இருக்கிற என்ன விருப்பம், நீங்க உண்மையாகவே பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் வழிநடத்தப்படுவீர்களானால் உங்களுக்குள்ள நிச்சயம் ஒரு மாற்றம் வந்திருக்க வேண்டும். நீங்க ஒரு வேறுபட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பனா அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளோடு கூட பிணைக்கப்படாதிருங்கள். அப்படின்னா நமக்குள்ளாக ஒரு வேறு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருக்குமானால் அந்த நிலையிலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லிக்க வேண்டும். செம்மையாய் நடந்து, ஆண்டவருடைய பாதையில் நடந்து, ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்து தினமும் வாழணும். தினமும் தினம் 24 மணி நேரமும் வருஷம் 365 நாளும். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானாக வாழ்ந்தார். ஒவ்வொரு நாள் அப்படியாக வாழ்ந்தபடியால்தான் நோவாவுக்கு ஆண்டவருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வேதம் சொல்லுங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, 5ஆம் அதிகாரம் எபேசியர் 5:1-2 வாசிக்க கேட்போம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவர்களாகி, தேவனை நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து பாருங்க அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளைப் போல நாம் யாரை பின்பற்றணும்? ஆண்டவரை, நம்முடைய இயேசு ராஜாவை பின்பற்றுகிறவர்களாகி, நம்முடைய தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக. பாருங்க, ஆண்டவரை கவனித்து பார்ப்போமானால் அவர் என்ன செய்தார்? நமக்காக தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பாருங்க, சுகந்த வாசனையான காணிக்கையாக பலியாக ஒப்பு கொடுத்தார். தினமும் அப்படியாக இந்த பூமியில வாழ்ந்தார். கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும் அப்படியாக அவருடைய செயல்பாடு காணப்பட்டது. உங்களுடைய
ஜீவியம், உங்களுடைய அனுதின வாழ்க்கை தேவனுக்கு காணிக்கையாக, பலியாக, சுகந்த வாசனையாக இருக்குமானால் அப்படிப்பட்ட பலியிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த ஜெபத்தை அவர் நிச்சயமாய் கேட்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுது பாருங்க, சங்கீதம் 66 சங்கீதம் 18 வசனத்தை நாம் வாசிப்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை, என் மனசுக்குள்ள அக்கிரம சிந்தையை வைத்துக் கொண்டு, அக்கிரம எண்ணங்களை வைத்துக் கொண்டு இருந்தேனானா ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் என் ஜெபத்தை என்ன செய்ய மாட்டார்? கேட்கவே மாட்டார். மனசுக்குள்ள இருதயத்துல, ஏன்னா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர், நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறவர். நம்ம மனசுக்குள்ள இருதயத்திற்குள்ளாக அக்கிரமமான எண்ணங்களை, பாவ சிந்தைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணினாலும் அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா சுத்தமா இருக்கணும். இதயத்துல அக்கிரம எண்ணங்கள் இருக்கக்கூடாது. யாருக்கு விரோதமாக ஒரு சூதுவாது இல்லாம, கள்ளம் கவலை இல்லாம நம்முடைய உள்ள எப்படி இருக்கணும்? மிருதுவானதாக, பரிசுத்தமானதாக, சுத்த மனசாட்சியோடு கூட ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய மனசுக்குள்ள அக்கிரம எண்ணங்களை வைத்துக் கொண்டு, அக்கிரம சிந்தைகளை வைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு கடமைக்காக, ஒரு நானும் மற்றவங்க எல்லாரும் ஜெபம் பண்றாங்கிறதுக்காக அப்படி ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கவே மாட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு ஆலயத்திற்குள்ள வந்து பயபக்தியோடு கூட இருந்து ஜெபிப்பது அல்ல. நம்முடைய தின வாழ்க்கையில ஆண்டவருக்கு பயபக்தியா நடந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்து தினமும் வாழ்ந்து அதன் பிறகு அவர் பாதத்தில் வந்து நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நோக்கி பார்ப்போமானால் அந்த ஜெபத்தில, அந்த ஆராதனையில ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்தபடியே ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில நமக்கு உதவி செய்கிறவர். நாம் என்ன ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாது இருக்கிறபடியா பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியாது. ஆண்டவரிடத்துல, பரிசுத்த ஆவியானவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக நம்ம ஜெபிக்க வைக்கிறார் பாருங்க. தேவன் எப்படி விரும்புகிறாரோ அதற்கு ஏற்றபடியாக அவர் வேண்டுதல் செய்ய வைக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியாக அவர் வேண்டுதல் செய்ய வைக்கிற தெய்வமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அடுத்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். 27ஆம் வசனம், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படியாக ஜெபம் செய்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறவர். ஒருவேளை நமக்கு ஆண்டவருடைய சித்தம் என்னது என்பதை நாம் அவ்வளவு எளிதாக அறிந்து கொள்ள முடியாது. அதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் நம்மால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பரிசுத்த ஆவியானவர் துணை இல்லாமல் அவருக்கு பிரியமாய் ஜெபிக்க முடியாது. அப்ப அவருக்கு பிரியமாய் நாம் ஜெபிக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்தால்தான் தேவன் என்ன விரும்புகிறாரோ, அவருக்கு என்ன சித்தமோ அப்படியாக நம்மை ஜெபத்திலே நடத்துவார். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அந்த வசனத்தை வாசிங்க. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக, மற்ற என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கணுமோ அந்த காரியங்களுக்கெல்லாம் பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர்,
ஆவியின் சிந்தை இன்னது என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் தான் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். ஒரு வசனம் நாம் வாசித்து பார்ப்போமானால், அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபத்திலே அந்த வார்த்தையை நாம் வாசித்து கேட்போம். இரண்டாம் அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படவன். அடுத்த வசனத்தை வாசிங்க. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படி பரிசுத்த ஆவியானவருக்கு தான் தேவனுடைய ஆழங்கள், அவருடைய ஆழ் மனதில் என்ன இருக்கிறது, நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்ததான எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேவனுடைய சித்தப்படியாக ஜெபிக்க வைக்கிறவராய் இருக்கிறார். ஆகிய அன்பான தேவ பிள்ளைகளே, ஏதோ நம்ம கண்களை மூடி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லி வெறும் வார்த்தைகளால ஜெபிப்பதினால நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும் என்று சொல்லி நாம் எண்ணிக்கொண்டிருக்காதபடி, ஆண்டவரே உமக்கு பிரியமான நிலைமைகளை நான் ஜெபிக்கணும், உம்முடைய மனசுல என்ன நீர் எதிர்பார்க்கிறீரோ, உம்முடைய மனசுக்குள்ள என்ன சித்தமா இருக்கிறீரோ, உம்முடைய சித்தப்படியாக நான் ஜெபிக்க வேண்டும், உம்முடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுப்பீர்களானால், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர். தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னது என்பதை அவர் நன்கு அறிந்தபடியால் தேவனுடைய சித்தப்படியாக நாம் ஜெபிக்க அவர் நம்மை ஆச்சரியமாய் ஜெபத்திலே வழி நடத்துவார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபித்ததான கெத்செமனேயிலே ஜெபித்த ஜெபத்தை அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆகணும், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுளே. அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு முறையும் ஜெபிக்கும் பொழுது பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து, பிதாவின் சித்தம் தன்னுடைய வாழ்விலே நிறைவேற தன்னை அர்ப்பணித்து ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அநேக விருப்பங்கள் இருக்கலாம், அநேக பிரியங்கள் இருக்கலாம். நாம் ஜெபிக்கும் பொழுது அநேக காரியங்களை மேலும் மேலும் நாம் என்ன செய்யலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக இந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய சுய சித்தத்தை, சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக வாழாதபடி, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு தேவனுடைய விருப்பத்தின்படியே நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் தமக்கு சித்தமானபடி நம்மை நடத்துவார். தமக்கு சித்தமானதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே அவர் செய்து நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வாயிலிருந்து சொல் பிரபாதத்திற்கு முன்பதாகவே அவைகளை எல்லாம் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார். நாம் ஜெபிக்க வருவதற்கு முன்பதாகவே நமக்கு என்னென்ன தேவைகள் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார். ஆகிய அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு காரியத்தை குறித்து வைத்துக் கொண்டு இந்த காரியத்தை நிறைவேற்றும், இந்த காரியத்தை செய்தே ஆக வேண்டும், இத்தனை நாட்களுக்குள்ளாக, இத்தனை வருஷங்களுக்குள்ளாக, இத்தனை வாரங்களுக்குள்ளாக, மாதங்களுக்குள்ளாக என்று குறித்து ஒரு பிடிவாதமாய் அப்படி இருக்காதபடி, ஆண்டவரே உமக்கு சித்தமான நேரத்தில் இந்த காரியங்களை செய்யும், உமக்கு சித்தமானதை எனக்கு தாரும், உமக்கு சித்தமானதை எனக்கு கொடும், உம்முடைய சித்தப்படி எனக்கு இந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும் என்று சொல்லி நம்முடைய ஜெபமே தேவனுடைய சித்தப்படியாக, தேவனுடைய சித்தம் நிறைவேற அர்ப்பணிப்பு நிறைந்ததாக இருக்குமானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட ஜெபத்திலே
ஆண்டவர் மிகவும் பிரியமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை கவனித்து பாருங்கள். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே. நம்முடைய ஜெபத்தினுடைய முழு சாராம்சமே எப்படித்தான் இருக்குங்க? ஆண்டவருடைய சித்தமே நம் வாழ்க்கையில அப்படியே நடந்தா போதும். ஆண்டவருடைய விருப்பம் நடந்தா போதும். நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண வரும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை குறித்து அவங்களுக்கு எந்த கவலையுமே கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை ஏதோ அதைத்தான் ஆண்டவரிடத்துல சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும். அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணி அவங்க எந்திரிச்சு போயிடுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அவங்க ஆண்டவர்கிட்ட சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. இதுல ஆண்டவருடைய சித்தம் என்ன? அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவதோ, காத்திருப்பதோ, அவர்கிட்ட ஒப்பு கொடுப்பதோ அதெல்லாம் கிடையாது. வந்தமா, அழுதமா, ஜெபம் பண்ணமா, பிரச்சனையை சொன்னமா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு போனோமா, ஜெபத்தை முடிச்சாச்சு, அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லிட்டு வந்துட்டு அப்படிப்பா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு ஜெப பழக்கம் நமக்குள்ள இருக்குமானால் அதை என்ன செய்யணும்? நம்ம மாற்றணும். உமக்கு பிரியமானபடி நான் ஜெபிக்கணும்ப்பா. என்னுடைய ஜெபம் உமக்கு உகந்ததாக இருக்கணும். துன்மார்க்கருடைய படி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபம் அவருக்கு பிரியம். அன்பான தேவ பிள்ளைகளே, வேலை சொல்றது, இயேசு பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். நாமும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சித்தப்படியே என்னை இந்த நாள் முழுவதும் நடத்தும், உம்முடைய பிரியப்படியே என்னை வழி நடத்தும், உம்முடைய சித்த வாழ்க்கையில நிறைவேறட்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:6 ஒருவர் வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, பவுல் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? என் இஷ்டப்படி இது வரைக்கும், என் விருப்பப்படி, என் மனம் போல நான் என்னெல்லாம் செய்யணும் நினைச்சோம் அதையெல்லாம் இது வரைக்கும் நான் செய்துட்டு வந்தேன். இனிமே நான் என் இஷ்டப்படி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். பவுலுடைய ஜெபத்தை பாருங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? கர்த்தரிடத்துல கேட்கணும். ஒவ்வொரு நாளும் கேட்கணும். உங்களுடைய சித்தம் என்னவோ அதுதான் நான் செய்ய விரும்புறப்பா. என் சித்தத்தை உங்ககிட்ட சொல்ல வரல. என்னுடைய தேவைகள் எனக்கு ஏராளம், எனக்கு இருக்கிற பிரச்சனை அதிகம், இதையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலப்பா. அதுக்கு மேல உங்க சித்தம் எதுவோ உங்களுடைய சித்தப்படியே என்னைய தினமும் நடத்துங்கப்பா. ஏன்னா ஆண்டவர் சித்தம் இல்லாம நம்ம வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. வேற சொல்றது பாருங்க, ஏசாயா 53:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே, ஆண்டவருக்கு சித்தம் எதுவோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குங்கிற அந்த ஆழமான ஒரு விசுவாசம். எது நடந்தாலும், ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று வாழ்ந்து கொண்டிருப்போமானா, அப்படி கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம் இல்லாம ஒரு காரியம் கூட சம்பவிக்க முடியாது. தேவனுடைய அனுமதி இல்லாம ஒரு முடி கூட கீழே விழாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையில் இருக்கிற முடி மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. பிதாவுடைய சித்தம் இல்லாமல் ஒன்று கூட கீழே விழாது. அப்படின்னா ஆண்டவருடைய சித்தப்படியாக கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை 100% அர்ப்பணித்து வெறும் ஜெப வேலையில மாத்திரமல்ல, நிஜ வாழ்க்கையில உம்முடைய பிரியம், உம்முடைய சித்தம் தான் என்னுடைய உணவு. இயேசு சொன்னார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம், இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை எல்லாமே எப்படிப்பட்டதாக தான் இருந்துச்சு. அவருடைய நிஜ வாழ்க்கையில் அப்படிதான் இருந்தார். பிதாவினுடைய சித்தத்தை சொன்னார் சீசரிடத்துல, நீங்கள் அறியாத போஜனம் எனக்கு ஒன்று இருக்கிறது, பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி இயேசு சொன்னதை நாம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்திலே நாம வாசிக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிதாவினுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே அவருடைய போஜனமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் அவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவது. இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சுகந்த வாசனையாக, பலியாக, காணிக்கையாக தினமும் தன்னை படைத்து வாழ்ந்ததை போல நாம் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் என்னை சுகந்த வாசனையாக உமக்கு படைக்கிறேன், காணிக்கையாக என்னை உமக்கு தருகிறேன், பலியாக என்னை உமக்கு தருகிறேன். இப்படிப்பட்ட வாழ்க்கை தினமும் வாழ என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்.
தினமும் உம்முடைய பரிபூர்ண சித்தப்படியே வாழவும், பரிபூர்ண சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபிக்கவும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்களை முழுமையாக அர்ப்பணிப்பீர்களானால் அப்படிப்பட்ட உங்களுடைய ஜெபம் அவருக்கு மிகவும் பிரியம். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பது அவருடைய பிரியம். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமாய் வாழ நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 யோவான் 5:14 ஒருவர் வாசிப்போம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், ஆண்டவருடைய சித்தப்படியாக கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு செவி தருகிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய மன்றாட்டை கேட்கிறார் என்பது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். வாசிக்கலாம் வசனத்தை. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு அந்த ஜெபத்தை கேட்கிறார். அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். எப்போங்க? ஏசப்பாவுடைய சித்தப்படியாக தினமும் வாழ்ந்து, ஏசப்பாவுக்கு பிரியமாக தினமும் ஜெபித்து நாம் அவரிடத்துல கேட்கும் போது நிச்சயமாக அவர் நிச்சயம் கேட்பார். நம்முடைய ஜெபத்தை கேட்பார். அவருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு நாம் கேட்கணும். அவ்வளவுதான். ஆண்டவரே, அப்படின்னா அப்படி என்ன செய்யணும் நம்ம ஜெபம்? ஆண்டவரே, உமக்கு சித்தமானதா எனக்கு செய்யும், உம்முடைய விருப்பப்படியே எனக்கு செய்யும். நம்ம ஒரு பேப்பர் எழுதி வச்சுட்டு எனக்கு இதை செய்யும் பிடிவாதமா அப்படி ஜெபிக்காதபடி உமக்கு சித்தமானதை எனக்கு தார், உமக்கு பிரியமானதை எனக்கு கொடுங்க, உமக்கு சித்தமான நேரத்தில் எனக்கு செய்யுங்க, உம் சித்தப்படியே என்னை தினமும் நடத்துங்க. இப்படி ஜெபம் செய்வோமானா இப்படிப்பட்ட ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியம். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்துல கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஜெபிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாடுவோம். நம்ம ஏதோ மாம்சத்துல வைராக்கியமா நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு நான் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு நான் தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணுவேன், இன்னைக்கு நான் 3 நாள் உபவாசம் இருப்பேன், 10 நாள் உபவாசம் இருப்பேன், 50 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன், 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன், 21 நாள், இப்படி எல்லாம் சொல்றதெல்லாம் வேஸ்ட். அதை எல்லாத்தையும் விட பரிசுத்த ஆவியானவரே, உடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொண்டு, தேவாதி தேவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு உங்களுடைய சித்தப்படியே ஜெபிக்க, அப்படி நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க ஜெப நேரம் ரொம்ப இன்பமாக இருக்கும். தேவ பிரசன்னத்தை நீங்க நல்லா உணர்வீங்க. ஹல்லேலூயா. உங்க வீட்டிலேயும் நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அளவில்லாம அனுபவிப்பீங்க, அளவில்லாம உணர்ந்து கர்த்தரை துதிப்பீங்க. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போனா தான் ஆவியானவர் வருவார். அதுக்கப்புறம் ஆவியானவர் என்ன பண்ண மாட்டாருங்க, அவங்களுக்கு அங்க கூட்டத்துக்கு போனா மட்டும் வருது, இங்க வந்தா காரணம் என்ன தெரியுங்களா? தேவனுக்கு முழுமையா ஒப்பு கொடுத்து தேவனுடைய சித்தத்திற்கு பலியாக, காணிக்கையாக, சுகந்த வாசனையாக நம்முடைய வாழ்க்கையவே படைத்து வாழ்ந்தோமானால் தான் அந்த காரியமாக நடக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு பாஸ்டர் தலைமையில கை வச்சாதான் நமக்கு ஆவியானவர் இறங்குவார். இல்லைன்னா இசை கருவிகளை வேகமா வாசிக்கணும், பயங்கரமா சத்தம் போடணும், அப்பதான் என்ன ஆவாருங்க பரிசுத்த ஆவியானவர் மேல. அப்பதான் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு, ஒரு பரவசத்தோட வீட்டுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு ஆவியானவர் அளவில்லாம நம்மளை நிரம்பிட்டார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். இப்படிப்பட்ட நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டு வாழ வேண்டாம். இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். நான் ஒரு விசுவாசி, நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறவன், நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறவன், இப்படிப்பட்ட ஒரு மாயமானமான ஒரு வாழ்க்கை வேண்டாம். உண்மையா ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு கிறிஸ்துவை பாருங்கள். அவர் தேவனுக்கு பிரியமாய் நடந்தார், பிரியமாய் வாழ்ந்தார். இந்த பூமியிலே சுகந்த வாசனையாக, பலியாக. இந்த எபேசியர் 5ஆம் அதிகாரம் 1, 2 அந்த வசனத்தை நீங்க நல்லா திரும்ப திரும்ப வாசித்து பாருங்க. சுகந்த வாசனையாக, பலியாக, காணிக்கையாக தினமும் தேவ சமூகத்தில் கொடுங்க. தினமும் அர்ப்பணம் செய்யுங்க. தினமும் உங்களை பலிபீடத்துல வைத்து வாழுங்க. உங்களுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட தினந்தோறும் வாழ்க்கை, நடைமுறை வாழ்க்கை. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார். தேவ ஆவியானவருடைய அனுக்கிரகத்தோடு
அவர் துணையோடு நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே என்னை ஜெபத்திலே நடத்தும் என்று சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபத்திலே வழி நடத்துவார். தேவனுடைய சித்தப்படியாக உங்களை ஜெபிக்க வைப்பார். அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். அன்பான விசுவாச பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படியாக நம்மை ஆண்டவர் சமூகத்தில் சமூலமாக அர்ப்பணிப்போம். தேவ ஆவியானவர் அவர் சித்தமானபடியாக ஜெபிக்க, அவருடைய விருப்பப்படியாக வேண்டுதல் செய்ய நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் அனுக்கிரகம் பண்ணுவார். பரலோக பிதாவே, இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, கர்த்தர் உடைய பெரிதான கிருபையினால இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் இம்மட்டுமாக நீர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறீர். தேவன் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிற அப்ப மனிதன் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டான். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஏசப்பா மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக வாழ்வதற்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அனுதின வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் சார்ந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியான தேவனே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறப்பா. உமக்கு பிரியமானதை ஆண்டவரே நாங்கள் அப்பா தெரிந்து கொண்டு உமக்கு உகந்த ஜீவபலியாக, காணிக்கையாக, சுகந்த வாசனையாக எங்க வாழ்க்கையை படைத்து உமோடு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தினமும் சமர்ப்பிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துக்குள்ள போகும் பொழுது சரி, அப்ப மற்ற ஆண்டவரப்பாய் வேலை ஸ்தலங்களுக்கு செல்லும் பொழுதும் எங்க சென்றாலும் ஆண்டவரே ஏசப்பா மை துதிக்கிற ஆண்டவரே, நாங்க தேவனோடு இருக்க உதவி செய்வீராக. தேவனுக்கு உகந்த காணிக்கையாக, பலியாக ஆண்டவரே சுகந்த வாசனையாக ஒவ்வொரு நாளும் வாழ உதவி செய்வீராக. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து அப்படிப்பட்ட ஜீவியம் செய்து தேவ சமூகத்துல வந்து எங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியாக அர்ப்பணித்து வாழ கிருபை தாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் இனது என்பதை நாங்கள் பகிர்ந்து அறியத்தக்க கிருபைகளை தருவீராக. ஏதோ எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய தேவைகளை மாத்திரம் சொல்வதற்கு ஆராதனை செய்து ஜெபித்து விட்டு இப்படியாக ஒரு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு வீணான ஆராதனை செய்யாதபடிக்கு ஒரு புத்தியுள்ள ஆராதனை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்துப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. தேவன் விரும்புகிற ஆராதனை, தேவன் விரும்புகிற பரிசுத்தமும் பிரியமுமான தேவனுக்கு பிரியமான பலியாக ஒவ்வொரு நாளும் எங்களை படைத்து வாழ, தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து வாழ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் ஜெபிப்பதற்கு எங்களுக்கு கிருபை தருவீராக. ஏசப்பா மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். பரலோகத்துல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நீ ஜெபித்தீரப்பா. என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்லி கெத்செமனேயிலே நீ ஜெபித்ததை போல எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாக காணப்பட எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. தேவனுக்கு பிரியமான பலியாக இருக்கணும்ப்பா. செம்மையானவர்களின் படி கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியம், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்க தேவனுக்கு பிரியமான சுகந்த வாசனையாக, பலியாக, காணிக்கையாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பண்ணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவ சமூகத்தில் வந்து உமக்கு பலி செலுத்தி உம்மை நோக்கி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. அப்ப நாங்கள் எதை கேட்டாலும் உம்முடைய சித்தப்படி கேட்டால் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு விசுவாசத்தோடு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே நடத்துவீராக. பரிசுத்தமாக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உமக்கு பிரியமானபடி ஜெபிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு இவ்வளவு நேரமாக ஆராதித்த
ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பெயர் பெயராக தொட்டு ஆசீர்வதித்தருளும். விதைக்கப்பட்ட வசன விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். கர்த்தருக்காக நாங்கள் வைராக்கியமாய் பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு ஒருவருக்கு கிருபை தாரும். அன்பின் பரிசுத்தமான வருகை ஆயத்தப்படுத்தும். துதி கன மகிமை மேன்மை புகழ் யாவையும் எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம், ஆறுதல் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட எப்போது நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.